நண்பர்களே, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். உங்களுக்கு அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சர்ப்ரைசர் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். ஒரு ஸ்கூலில் ஒரு கணக்கு சார், அவர் என்ன பண்ணார், பலகையில் இந்த கணக்கு யாராலையுமே தீர்க்க முடியாதுன்னு ஒரு 2 கணக்கை எழுதி போட்டார். உடனே அந்த நேரம் பார்த்து ஒரு மாணவன் லேட்டாக வந்தான். அவன் லேட்டாக பள்ளியில் உட்காந்துட்டான். அப்புறம் அவன் சாயந்தரம் ஸ்கூல் பெல் அடித்ததும் அந்த கணக்கு பாடத்தை எழுதிட்டு வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போயிட்ட உடனே அடுத்த நாள் அந்த கணக்குக்கு விடை எழுதிட்டு வந்தான். உடனே ஆசிரியருக்கு தாங்க முடியல. இது யாராலையுமே தீர்க்க முடியாத கணக்கப்பா, உனக்கு எப்படிப்பா தீர்க்க முடியுது? ஓ, எனக்கு அது யாராலையுமே தீர்க்க முடியாதுன்னு கணக்குன்னு எனக்கு தெரியாத சார், அதனால தான் நான் எனக்கு தெரிஞ்சது, நான் அதை போட்டு வந்துருந்தேன். உடனே தான் அப்புறம் சார் அந்த பையனை பாராட்டணும். இதுலேருந்து என்ன தெரியுது, நம்மளால் எதுவுமே முடியும்னா முடியும், முடியாதுன்ட்டா முடியாது. அதான் இந்த கதையோட அர்த்தம். அடுத்தது ஒரு யானை, கோயில் யானை இன்னொரு கோயில் யானை, 2 யானை நல்லா குளிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து எதிர்த்தாப்புல ஒரு பன்னி சேத்துக்குள்ளே முக்கிட்டு வாழை அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடிட்டு இருந்திருக்கு. உடனே இந்த யானை அந்த பன்னியை பார்த்து இப்படி ஓரமாக ஒதுங்கிடுச்சு. ஓரமாக ஒதுங்கினோடனே அந்த பன்னிக்கு பெருமை தாங்க முடியல. பார்த்தியா, என்னை பார்த்து அந்த அவ்வளோ பெரிய யானையே பயந்து போயிடுச்சு அப்படின்னு. உடனே யானை போச்சு. அப்புறம் கூட இருக்க யானை என்ன நீ அந்த பன்னியை பார்த்து பயந்துட்டியாமே அப்படின்னு. இல்லை, நான் கொஞ்ச இடம்னாலும் நான் அந்த பன்னி மேலே விழுந்து அந்த பன்னி நசுங்கி போயிடும். அதுவும் இல்லாமல் அதோட சேர் என் மேலே பட்டதுன்னா எனக்கு தான் அசிங்கம் அப்படின்ட்டு, அதனால தான் நான் ஒதுங்கி போனேன் அப்படின்னு. இதில் என்ன தெரியுது, எப்பவுமே நம்ம துஷ்டர்களை கண்டால் தூர விளையும். இதுதான் இந்த கதையோட அர்த்தம். அடுத்தது இன்னொரு கதை. ஒருத்தர் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறவர் அவர் வீட்டில் தோட்டத்தில் செடி கொடியெல்லாம் வளர்த்துட்டு இருந்தார். பக்கத்தில் தோட்டத்துக்காரர் இன்னொரு தோட்டக்காரர் அவர் செடி கொடி வளர்த்துட்டு இருந்தார். இவரும் வளர்த்துட்டு இருந்தார். இவர் உரம் போட்டார், தண்ணி ஊற்றினார், எல்லாம் பார்த்தினார். ஆனால் செடி வளரவே இல்லை. இவருக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. உடனே அந்த தோட்டக்காரரை கூப்பிட்டு, ஐயா, இந்த மாதிரி இந்த செடிகளுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் பராமரிக்கணும் அப்படின்ட்டு. உடனே பார்த்தா 1 மாதத்துல நல்லா பெரிய சூப்பராக மரம் செடி கொடியெல்லாம் வளர்ந்துது. உடனே அவர் கேட்டார், என்னய்யா, நான் தண்ணி ஊற்றினேன், அதே உரம் தான் வச்சேன், அதே தண்ணி தான் வச்சேன், அதே நேரம் தான் ஊற்றினேன், ஆனால் செடி வளரல அப்படின்னு கேட்டார். உடனே அந்த தோட்டக்காரர் சொன்னார், ஐயா, நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிற அவசரத்தில் ஏனா தானு தண்ணியை பிடிச்சி ஊற்றுவீங்க, உரம் வைப்பீங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. அந்த செடியை என் குழந்தைங்க மாதிரி பார்த்துக்கிட்டேன். அதுதான் இப்படி வருது. ஓ, அப்படியா அப்படின்ட்டு ஒரு கேட்டுருவேன். இந்த கதையில் என்ன சொல்லி, நம்ம எதுவாக இருந்தாலும் அக்கறையோடு பார்த்தா எதுவுமே நல்லா வெற்றியாகவும் நல்லா வளரும். இதுதான் இந்த கதையில் வருது. நன்றி.